பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே ஆரூபியே வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரிரோ ஆரூபியே வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரிரோ விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே பாவி நீச பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே ஆரூபியே வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரிரோ பாரும் தந்தையே என்ற உள்ளத்தை யாரும் காண உன்னலங்கோலத்தை பாரும் தந்தையே என்ற உள்ளத்தை யாரும் காண உன்னலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகின்றேன் பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே ஆரூபியே வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரிரோ துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே ஆரூபியே இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரிரோ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் என்றென்னைக்கும் உண்டாவதாக. அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாமத்தினாலே இந்த வார்த்தையின் வல்லமை என்கிற நிகழ்வை தொடர்ந்து பார்க்கிறதான தேவனுடைய பிள்ளைகளாகிய அனைவரையும் நிறைவான சந்தோஷத்தோடு கூட இந்த நிகழ்வுக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக என்று சொல்லி உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி இந்த நிகழ்வில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்ம எதை குறித்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டோடைய சமூகத்தில் நான் கொஞ்சம் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக ஒப்பு கொடுத்து அமர்ந்திருக்கும்போது கர்த்தர் சொன்ன காரியம், என் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். எந்த மனுஷன் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாவங்களாக இருந்தாலும் சரி, அந்த பாவத்தை கழுவி சுத்திகரிக்க இந்த உலகத்தில் என்னுடைய இரத்தம் ஒன்றுதான் உரிமை உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதை நீ ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆக அதன் அடிப்படையில் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி தந்த ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். நாம் பாவமில்லாத ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் கீழே வாசித்து பார்க்கும்போது, அந்த வசனத்தில் ஆரம்பிக்கும் போதே ஏசாயா மூலமாய் ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். நல்ல கவனிங்க, இந்த இடத்துல அந்த பாவத்தை குறித்து சொல்லும்போது உங்கள் பாவம் என்று சொல்லப்படவில்லை, பாவங்கள் ப்ளூரல், அதாவது பன்மையில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவங்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து இந்த சொல்லப்படும்போது அடுத்து கீழே வாசித்து பாருங்கும்போது அவைகள், அது என்று சொல்லப்படும். அவைகள் அப்படியானால் பாவம் திரளானது, பாவம் ஏராளமானது. ஏனென்றால் விசேஷமாக நம்முடைய சரீரத்தில் ஒரே நேரத்தில் ஒவ்வொரு அவயவங்களும் ஒவ்வொரு விதமான பாவத்தை செய்து கொண்டே இருக்கும். இதை பாவத்திலிருந்து வெளியே வரணும், நான் பரிசுத்தமாக ஜீவிக்கணும்,
என்று தன்னை ஒருமுகப்படுத்தி தன் ஆத்துமாவை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்கள் தான் இதை கண்டுபிடிக்க முடியும். மற்றபடி நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று தன்னுடைய ஆத்துமாவை தேவனுக்கு ஒப்பு கொடுக்காதபடி சாதாரணமாக ஒரு பாட்டை பாடி ஒரு சர்ச்சுக்கு போய் ஆராதனையில் கலந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறவங்க இந்த வித்தியாசத்தை கண்டுபிடித்து கொள்ள முடியாது. ஆனால் தேவ சமூகத்திலே ஆண்டவரே நான் பரிசுத்தமாய் வாழ்வது தான் என்னுடைய உயிர் மூச்சு என்று சொல்லி தன்னை பரிசுத்தத்திற்கென்று மனதார அர்ப்பணிக்கிறவர்களுக்கு தான் இந்த ரகசியங்கள் புரியும். அதை உங்களுக்கு புரிந்து கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பாவங்கள் அவைகள் என்று சொல்லப்படுகிறதுனால அதில் பலவிதமான, மறுபடியும் சொல்கிறேன், நாம் ஒரே நேரத்தில் நமக்கே தெரியாது ஒவ்வொரு அவயமும் ஒவ்வொரு விதமான பாவங்களை செய்து கொண்டே இருக்கும், செய்ய முயற்சி செய்து கொண்டே இருக்கும். ஆனால் தன் ஆத்துமாவை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகளுக்கு தேவன் அந்த ரகசியங்களை கற்றுத்தருகிறார் இல்லையா? இப்போ அந்த பாவங்கள் நான் சொன்னேன் இல்லையா, அதை சொல்லும்போதே நமக்கு ஆண்டவர் தரக்கூடிய உறுதிமொழி என்னவென்று சொன்னால் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி அதில் இருக்கிறதான 7வது வசனத்தை வாசிக்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அந்த வேதம் சொல்லுகிறது, அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும், இங்கும் நான் சொல்கிறேன் ப்ளூரல், அதாவது பன்மையெல்லாம் சொல்லப்படுறது, சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவங்களையும் என்று வேதம் சொல்கிறது. இந்த வித்தியாசங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப பைபிளில் தெளிவாக கண்டுபிடிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் என்ன நோக்கத்தோடு கூட இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிற, பாவம் என்று சொல்லாதபடிக்கு பாவங்கள் அவைகள், அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று அதை சொல்லுது இல்லையா? அப்படின்னா அந்த ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பாவங்கள் என்று சொல்லப்படும் போது சரீரத்தில் ஏற்கனவே சொன்னதை போல ஒவ்வொரு அவயவமும் தனித்தனியாக பாவங்களை செய்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அப்படியே மனிதன் இதோ என் துர்க்கணம் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லி அருமையான தாவீது சொல்கிறார் இல்லையா? ஆகவே எல்லா அவயமும் தனித்தனியாக பாவங்கள் செய்து கொண்டே இருக்கும். ஆனால் அவற்றில் முக்கியமான 3 அவயவங்களை இன்றைக்கு நாம் காண தேவன் உதவி செய்ய போகிறார். அந்த 3 அவயவங்களையும் தினமும் நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, உங்களுடைய ரத்தத்தினால் அதை கழுவும் ஆண்டவரே, உங்களுடைய ரத்தம் மாத்திரமே இந்த அவயவங்களை கழுவி என்னை சுத்திகரிக்க முடியும் என்று சொல்லி அவருடைய ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நம்மை பரிசுத்தமாய் வாழ உதவி செய்வார். முதலாவது பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை அதிகமாக செய்ய தூண்டுவது கண்கள். நீங்கள் அதை குறித்து மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கண்கள் அதிகமாக நம்முடைய பாவங்களை செய்ய நம்மை தூண்டிவிடும் என்றது வேதம் சொல்கிறது. இந்த கண்கள் விசேஷமாக நீங்கள் அந்த லூக்கா 11ஆம் அதிகாரம் 35, 34, 35, 36 அந்த வேத வசனங்களை வாசித்து பார்த்தால், உன்னுடைய வெளிச்சம் இருளாகாதபடி நீ எச்சரிக்கையாக இருன்னு சொல்லுவார். உன் கண் வெளிச்சமாக இருந்தால் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் ஒரு விளக்கம். ஆனால் இந்த கண்களை குறித்து அதிகமாக வேதம் என்ன சொல்கிறது? பேதுரு அதை குறித்து விளக்கம் சொல்கிறார் பாருங்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவும் நம்முடைய கண்கள். பாருங்கள், விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்கள் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாகிய கண்கள். பாவத்தை விட்டு ஓயவே ஓயாது கண்கள். நல்ல கவனிங்க, கண்கள் எப்போதும் பாவம் செய்வதில் முதலிடத்தை வைத்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் பாவம் செய்வதில் இந்த கண்கள் தான் முதலிடத்தை கொடுக்கிறது. இந்த புறம்பான மனிதனுடைய கண்கள் பாவம் இல்லாமல் இருக்குமானால் உள்ளான மனிதனுடைய கண்கள் பிரகாசமாக இருக்கும். இந்த புறம்பான அந்த மனிதனுடைய கண்கள் தான் வேதம் ஏற்கனவே சொன்னதை போல கண்களின் நிச்சயம் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? இது பயங்கரமாக நமக்கே தெரியாது, அது பாவம் செய்து கொண்டே இருக்கும். அதைத்தான் பேதுரு தெளிவாக சொல்கிறார். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாய் இருக்கிற கண்கள் என்று சொல்லி அந்த கண்களை குறித்து சொல்கிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கண்களை குறித்து யோபு 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யோபு மூலமாக நமக்கு அங்கே ஒரு ரகசியத்தை கற்றுத் தருகிறார். வேதத்தை நாம் திருப்பி யோபுவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். என் கண்களோட உடன்படிக்க பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாக இருப்பது எப்படி என்று சொல்லி சொல்கிறார். அப்படின்னா யோபு தேவனுக்கு முன்பதாக உத்தமனும் சன்மார்க்கும் நீதிமானுமாக இருந்தார். அப்படி இருப்பதற்கு அவர் முக்கியமாக அவர் பயன்படுத்தின காரியம், கண்களை தேவனுடைய பரிசுத்தத்திற்கு ஒரு உடன்படிக்கை செய்திருந்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை இருந்தபடினால ஒரு கன்னிகையின் மேலே நான் ஒரு நினைவாக இருந்ததே இல்லை என்பதை அவர் உறுதியாக சொல்கிறார் இல்லையா? அது மாத்திரமல்ல, அதே அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை எட்டி பார்த்தது உண்டானால். எவ்வளவு ஒரு பரிசுத்தமாக தன் கண்களை யோபு காத்திருக்கிறார் பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு அருமையான விளக்கத்தை யோபு மூலமாக தேவன் வைத்திருக்க. சிலர் சொல்லுவாங்க யோபுவின் புஸ்தகம் எல்லாம் வேதத்தில் அவ்வளோ முக்கியம் அல்ல என்று சொல்லுவார். அதிக முக்கியமான புஸ்தகம்.
அதிக ரகசியங்கள் கொண்ட ஒரு புஸ்தகம், அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டிய ரகசியங்கள் நிறைந்த ஒரு புஸ்தகம் யோபுவின் புஸ்தகம். ஆக அவர் சொல்கிறார் பாருங்கள், இந்த கண்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நல்ல காலையில் முதலாவது தெரிந்து கொள்ளுங்கள், ஏற்கனவே சொன்னதே போல அவயவங்கள் அவைகள் பாட்டிற்கு பாவங்களை செய்து கொண்டே இருக்கும், நமக்கே தெரியாது. ஆனால் தேவன் அதை கணக்கில் வைத்து கொண்டே இருப்பார். ஆகவே தான் வேதம் சொல்கிற முதலாவது அதில் இடம் வகிப்பது கண்கள் தான். இந்த கண்கள் மட்டும் தெளிவாகிவிட்டால் மற்ற கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 50% மேலாக நம்முடைய பாவங்கள், நம்முடைய சரீரம் பாவமற்றதாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே முதலாவது அந்த சொன்னதை போல பாவத்தை விட்டு ஓயாதவருடைய கண்களை விட்டு நாம் விலக வேண்டுமானால் நாம் நம்முடைய கண்களோடு கூட தேவனிடத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணி நாம் நம்முடைய கண்களை காத்துக்கொள்ள வேண்டும். விசேஷமாக நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம், நீதிமொழி 4:25 வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண் இமைகள் உனக்கு நேராய் செவ்வையாய் பார்க்க கடவது. நல்ல கவனிங்க, இது மிக முக்கியமான ஒரு பாவம் செய்யும் அவயமாக இருக்கிறபடினால் அந்த பாவத்தின் கண்கள் மூலமாக வரக்கூடிய அந்த பாவங்களை இயேசு ரத்தத்தினால் கழுவ ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே முதலாவது நாம் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டிய அவயவம் நம்முடைய கண்கள். அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தினமும் காலையில் எழுந்த உடனேயே தேவனுடைய ரத்தத்தோடு கூட நம்முடைய கண்களுக்கு இருக்கிற உடன்படிக்கை. ஏனென்றால் ஆண்டவர் இந்த கடைசி திருவிருந்தில் அவர் சொல்லும்போது, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய ரத்தம் என்று சொல்கிறார். அந்த ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை கழுகுகிறது. அந்த உடன்படிக்கையிலே முதலாவது நாம் நம்முடைய கண்களை அதிகாலையிலே தேவனுடைய உடன்படிக்கையோடு கூட ஒப்புரவாகி விட வேண்டும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நம்மை அறியாமலேயே பாவம் செய்து கொண்டிருக்கிற ஒரு அவயவம், மிக முக்கியமான ஒரு அவயவம் எது என்று சொன்னால், நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 39வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 39வது சங்கீதம் முதலாவது வசனத்தை வாசித்து பாருங்கள். 39வது சங்கீதத்தில் முதலாவது வசனம் சொல்கிறது, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்று சொன்னேன். நான் நாவினால் பாவம் செய்யாதபடி அவர் சொல்றாரு பாருங்க, என் வழிகளை காத்து. அடுத்து சொல்கிறாரு, துன்மார்க்கன் எனக்கு முன்பதாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்று சொன்னேன். இல்லையா? அந்த வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே, நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு அதை கடிவாளத்தால் அடக்கி வைத்தேன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எல்லாருக்கும் தெரியும், அன்பு என்கிற அந்த நல்ல குணத்திற்கு எப்படி 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் மிக தெளிவான விளக்கம் கொடுக்கிறதோ, அதே போல் அந்த நாவு என்கிற இந்த ஒரு அவயவத்தின் கட்டுப்பாட்டிற்கு யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் மிக தெளிவான விளக்கத்தை சொல்கிறது. இந்த யாக்கோபு நிருபத்தை போல நாவை அடக்குவதற்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு வார்த்தைகள் இந்த பூமியில் வேறு எந்த புத்தகத்திலும் காணப்படாது. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே வேதம் சொல்கிறது பாருங்கள், அவர் சொல்கிறார், நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு. இன்றைக்கு நாவு பயங்கரமான பாவங்களை செய்ய நமக்கே தெரியாது. நிறைய பேர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, உபவாச ஜெபம்லாம் போவாங்க, சர்ச்சுக்கெல்லாம் போவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. நல்லா ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்த பிறகு குரூப்பாக போவாங்க பார்த்தீங்களா, அப்போ யாராவது ஒரு நபரை குறித்து பேசிக்கொண்டே இருப்பார்கள், யாராவது ஒரு நபரை குறித்து பேசுவார்கள். இவங்களுக்கே தெரியாது இந்த நாவு நம்ம அவர்களை குறித்து நாம் ஏதோ ஒரு கொஞ்சம் அதில் ஒரு அவர்களுடைய தரத்தை கொஞ்சம் மட்டமாக அல்லது செய்கிற கிரியைகளை மட்டமாக உணர்ந்து நம்ம பேசிடுவோம். பார்த்துங்க, நம்ம உணர்வை அந்த நாக்கில் வெளியே வார்த்தைகள் வெளியே தள்ளிக்கொண்டே இருக்கும். நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, பல மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் முடிஞ்ச உடனே 3வது இந்த ஊர்க்கதையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணும்போது இந்த பரிசுத்தம் முழுவதும் இந்த நாக்கு கொளுத்தி அதை அப்படியே அணைத்து விடும். ஏன்னா நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம் என்று சொல்லி யாக்கோபு நிருபத்தில் சொல்கிறது. அது நம்முடைய ஆயுள் சக்கரத்தை, அதை ஒரு நிமிஷம் நான் பார்த்து விடலாம். இப்படி நாவுகளை பேசுகிறபடினால அது என்ன செய்யுமா, நம்முடைய ஆயுள் சக்கரத்தையே அது குறைத்து விடும் என்று சொல்லி யாக்கோபு சொல்கிற ஒரு அருமையான வார்த்தையை நான் வேத புஸ்தகத்தில் வாசிக்கலாம். அந்த யாக்கோபு நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம், நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம், நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாகவும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதுமாயும் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த யாக்கோபில் படித்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அப்போது அது நம்முடைய ஆயுஷை குறைச்சிருமா. அவ்வளோ நேரம் நம்ம ஆண்டோட ஜெபம் பண்ணி நல்லா ஜெபம் பண்ணுறோம்,
அடுத்து என்ன நடக்கிறது? ஜெபம் பண்ணி முடிச்சோடனே அந்த ஜெபம் பண்றவங்க உட்கார்ந்து ஒரு 3வது நபரை குறித்து பேசுறாங்க பார்த்தீங்களா? இட் இஸ் சோ டேஞ்சரஸ். அது அவ்வளவு நேரம் தேவனை சந்தோஷப்படுத்தின தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்துகிறதாக மாறிவிடும். நாவு பாவம் செய்யக்கூடாது, அது செய்து கொண்டே இருக்கும். ஏற்கனவே சொல்கிறேன், கண்கள் ஒரு விதத்தில் பாவம் செய்து கொண்டே இருக்கும்போது அதே நேரத்தில் சைமல்டேனியஸ்லி செய்து கொண்டே இருக்கும்போது நாவும் பாவம் செய்து கொண்டே இருக்கும். அதனால தான் பாவங்கள் என்று அங்கே புளூரல் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் பாவங்கள் இவையெல்லாம் நடந்து கொண்டே, கண்கள் பார்த்து கொண்டு இருக்கும், நாவு பேசி கொண்டு இருக்கும். இதை தன் சரீரத்தை ஒடுக்க நினைக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு மாத்திரமே இந்த ரகசியம் புரியும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, பவுல் சொல்கிறார் பார்த்தீங்களா, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனை போய் விடாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அவருக்கு அது தெரியும். அதனால தான் அவர் நிறைய அந்த காரியங்களில் எழுதி வைத்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாவு இல்லையா? வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்கிறது, 24வது வசனம், வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்று, உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உன்னை விட்டு தூரப்படுத்துங்கிறார். அது உன்கிட்ட இருக்கக்கூடாது, தூரப்படுத்தின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, விதத்தில் இன்னொரு வசனம், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசித்து பார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். பாருங்கள், சொற்களின் மிகுதினால் பாவம் இல்லாமல் போகாது. அந்த அளவுக்கு மீறி, அதனால தான் ஆண்டவர் இயேசு சொல்லுவார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். அதற்கு மிஞ்சினது தீமையாக இருக்கும், அதாவது அதுக்கு மிஞ்சினது பாவமாக மாறிடும். ஏதாவது சொன்னாங்கன்னா அது உண்மைனா சரின்னு சொல்லுங்கள், அப்படி இல்லைனாக்கா இல்லைன்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்திடுங்கன்றார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து நிறைய இடங்களில் பேசாமல் இருப்பார். ஏன்னா அடுத்த வார்த்தை பேசினா அது பாவமாகிவிடும். ஆகவே நாவு பாவம் செய்யும். நாவு நம்முடைய ஆயுள் சக்கரத்தை நரகத்தில் தள்ளிவிடும் என்று சொல்லி, கொள்ளுத்தை நரகத்தில் தள்ளிவிடும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அதே பாருங்கள், சங்கீதம் 15வது சங்கீதத்தில் நம்ம 3வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அதுவும் இவ்விதமாக சொல்கிற சங்கீதம் 15வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்கிறோம். அதில் 3வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது முதலாவது ஆரம்பிக்கிறது, கர்த்தாவே, 1வது வசனம், யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி, யார் ஆண்டவரே பரிசுத்த பர்வதத்துக்கு வருவான் அப்படின்னு சொல்லும்போது 3வது வசனம் சொல்லுகிறது, அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படுகிற நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கிறான். தன் வேதம் சொல்லுகிறது, தன் நாவினால் புறங்கூறாமலும். நல்லா கவனித்து பார்த்தீங்களா? புறங்கூறுதல்னா என்ன? யாரையாவது குறித்து கொஞ்சம் வித்தியாசமாக நமக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் அவங்கள குறித்து நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னா அதுதான் புறங்கூறுதல். அதான் புறங்கூறுதல் என்று சொல்லி நாம் இந்த வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே நாவினால் புறங்கூறாமல் இருந்தால்தான் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏற முடியும், பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்று இந்த வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய வெளியே தெரியாதபடி நம்முடைய உதடுகளுக்குள்ளாக அடக்கமாக இருப்பதை போல் இருக்கக்கூடிய இந்த நாவு இருக்கிறது பார்த்தீங்களா, அது பாவம் செய்யும். அதனால தான் 39ல் சங்கீதக்காரன் தெளிவாக சொல்கிறான், என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். நீங்கள் அதே அருமையான இந்த யாக்கோபில் பார்த்தீங்கன்னாக்கா, பெரிய கப்பலை சின்ன சுக்கான் மாற்றி விடும், குதிரையை கூட கடிவாளம் அடக்கிடும். ஆனால் நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில், இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உடைய ரத்தத்தினால் என் நாவு கழுவப்படாத வரையிலும் ஆண்டவரே அது பாவம் செய்யும், என் நாவினால் செய்த பாவத்தை எனக்கு கழுவும். இனிமேல் என் நாவு பாவம் செய்யாதபடி நீர் என்னுடைய நாவை சுத்தமான நாவாக, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் சொல்வதைப் போல ஆண்டவரே கூடுமானால் ஒருவரை ஒருவர் தேற்றும்படியான வார்த்தைகளை பேசக்கூடிய நல்ல பயன்பாட்டுக்கு நாவை பயன்படுத்த எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் சொல்கிறதை வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, முதலாவதாக பார்க்கிறோம் கண்கள். அது இச்சை விட்டு ஓயாதவைகள் என்று வேதம் சொல்கிறது. அது பாவம் செய்து கொண்டிருக்கும் போதே நாவுகளும் பாவம் செய்கிறது. அயலானை குறித்து தரக்குறைவாய் பேசுகிறது, புறங்கூறுகிறது. நாம் இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம், ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக நாம் என்ன பேசுகிறோம் அறியாதபடி ஜனங்கள் பேசி கொண்டிருப்பார்கள். அதனுடைய விளைவு தெரியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளை, ஆலயத்திற்கு போகிறோம், ஆண்டவர் ஆராதிக்கிறோம் இல்லையா? மறுபடியும் அந்த யாக்கோபு எழுதின நிருபத்தில்
ஒரு வசனத்தை நான் வாசித்து பார்க்கலாம். அவர் அருமையாக சொல்லுவார். பார்த்தீங்களா, வேதம் சொல்லுகிறது 8வது வசனத்தை கீழே வாசிக்கும்போது யாக்கோபு 3:8 நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாதது உள்ளதும் சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்ததாக இருக்கிறது. அதனாலே நான் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலில் புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கக்கூடாது என்றனால் ஒரே ஊற்று கண்ணில் இருந்து தித்திப்பும் கசப்பான தண்ணீர் சுரக்குமா? யோசித்து பாருங்க. இனிப்பும் ஒருவேளை கசப்புமான தண்ணீர் ஒரே ஊற்றுலேருந்து வருமா? கசப்பு ஊற்று வேற, இனிப்பு ஊற்று வேற. ஆனால் உன் நாக்கு அப்படி இல்லை, ரெண்டையும் ஒரே நேரத்தில் கொப்பளித்து தள்ளுகிறதே என்று சொல்லி அவர் சொல்கிறதே பார்க்கிறோம் இல்லையா? வேதம் சொல்லுகிறது அதை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய ஆலயத்தில் தேவனை துதிப்போம். ஆராதனை முடிஞ்சோடனே சர்ச்சில் ஒரு சண்டை நடக்கும் பாருங்க. ஒருத்தன் சபிப்பான், திட்டுவான், அசிங்கமாக பேசுவான். பாவம் உன்னை நரகத்துக்கு நேராக கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. உன்னை நரகத்திற்கு நேராக உன் நாவு உன்னை இழுத்து கொண்டு இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நாவை குறித்து மிக எச்சரிப்பாக இருக்க வேண்டும். நாவை குறித்து மிக மிக எச்சரிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக 3வதாக பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், 3வதாக வேத புஸ்தகத்தை வாசிக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்கிறோம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்தை எடுத்து அதில் இருக்கிற 9வது வசனத்தை வாசிக்கிறோம். நீதிமொழி 20:9 என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? 3வது இருதயம். நல்லா கவனிங்க, நான் சொன்னதை ஏற்கனவே. ஒவ்வொரு அவயமும் ஒவ்வொரு வேலை செய்துகிட்டே தான், பாவம் செய்துகிட்டே தான் இருக்கும். கண் பாவம் செய்து கொண்டிருக்கும் போதே நாவு பாவம் செய்யும், அதே நேரத்தில் இருதயமும் பாவம் செய்து கொண்டிருக்கும். இதனால தான் உங்கள் பாவங்களை இயேசுவின் ரத்தம் கழுவும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. ப்ளூரல் எழுதப்பட்டிருக்கு. ஏன் அதில் எழுதப்பட்டிருக்கு? உன் பாவம் என்று சொல்லவில்லை. சொல்லுவாங்க, சரி இருதயம் மட்டும்தான் பாவம் செய்யணும்னு நினைப்பாங்க. இல்லை, இங்கே வேதம் சொல்லுகிறது நீதிமொழியில் 20வது அதிகாரம் 9வது வசனத்தில் என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்க. தன் இருதயத்தை தானே சுத்தம் செய்து கொள்ள முடியாது மனிதன். ஏனென்றால் எரேமியா 17:9 சொல்கிறது, எல்லாவற்றையும் விட இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அது அறியத்தக்கவன் யார்? அது அறியத்தக்கவன் கர்த்தராகிய நானே, அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை அளிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அந்த இருதயம் பாவம் செய்யும் போது நமக்கே தெரியாது, அது பாட்டுக்கு பாவம் செஞ்சுட்டே இருக்கும். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே தான் நம்ம வேத புஸ்தகத்தில் நம்ம வாசித்து பார்க்கும்போது இந்த அருமையான மறுபடியுமாக அந்த நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தை திருப்பி அதில் இருக்கிற 23வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எல்லா காவலோடும் இருதயத்தை நீ காத்துக்கொள். ஏனென்றால் என் இருதயத்தை கழுவுனேன் என்று சொல்ல முடியாது, இன்னொன்று ஒரு மனிதன் கழுவ முடியாது. ஆனால் இருதயத்தை கழுவது எது? இயேசுவின் ரத்தம் தான் கழுவ முடியும். ஆக எல்லா காவலோடும் அப்படின்னா ஜபத்தோடும் வேத வசனத்தோடும் தேவ சமூகத்தில் சென்று கேட்கிற பாவ மன்னிப்போடும் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்று என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அதிலிருந்து புறப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு ஓடும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆகவே அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதே நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்கிறது, என் மகனே உன் இருதயத்தை எனக்குத்தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. என் மகனே உன் இருதயத்தை எனக்குத்தா. இந்த ஒரு வார்த்தைக்காக நான் எத்தனையோ ஆண்டவர் நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் கேட்ட எல்லாவற்றையும் விட என் இருதயத்தை இடத்தில் கொடுப்பது தான் மிக சிறப்பான காரியம். ஏனென்றால் என் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. ஆகவே என் இருதயத்தை நீர் வைத்து கொண்டால், உன் கரத்தில் இருக்குமானால் அதில் நிச்சயமாக பாவம் இருக்காது. என் இருதயத்தை உன்னுடைய ரத்தத்தினால் கழுவும் என்று ஒப்பு கொடுத்து விட வேண்டும். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இந்த கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில், நமக்கு இருக்கிற இந்த நேரத்தில் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். பாவங்கள் தாமிர சிவப்பாக இருந்தாலும், ஏசாயா 1:18 வேதம் சொல்கிறது, உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் பாவங்கள், அடுத்து அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அவைகள், வேதம் சொல்கிறது 1 யோவான் 1:7 சகல பாவங்களையும் மறுபடியும் சொல்கிறேன், ஒவ்வொரு அவயமும் ஒவ்வொரு பாவத்தை தானாக செய்து கொண்டே இருக்கும். அதுதான் மனிதனுடைய இயல்பு. ஆனால் அதை கண்டுபிடிக்க வேண்டும். என் கண்கள், ஆண்டவரே என் கண்கள், வேதம் சொல்கிறது அவைகள் இச்சை விட்டு ஓயாத கண்கள், அதை உம்முடைய இரத்தத்தினால் கழுவும். தினமும் சொல்லணும். அடுத்து என் நாவு, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், அந்நிய பாஷையில் பேசுகிறேன், ஆனால் அடுத்தவனை பற்றி பேசும்போது நீர் துக்கப்படுகிறீரே, என் நாவை உம்முடைய இரத்தத்தினால் கழுவும்.
ஆண்டவரே என் இருதயத்தை கழுவினேன் என்று என்னால் சொல்ல முடியாது. நீ தான் இருதயத்தை கழுவுகிறவர். இருதயத்தை கழுவும் ஆண்டவர் என்று ஒப்புக் கொடுக்கும்போது தேவன் நம்மை உச்சி முதல் உள்ளங்கால் வரையிலும் அவருடைய ரத்தத்தினால் கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அந்தந்த அவயவங்களின் தன்மைகளை உணர்ந்து ஜெபிக்க வேண்டும். அந்தந்த அவயவங்கள் நம்ம ஏமாற்றுகிற அந்த தன்மையை உணர்ந்து தேவ கருத்தில் அவருடைய ரத்தத்தினால் கழுவ ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஞானத்தோடு கூட ஒப்புக் கொடுக்கும்போது தேவன் நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக வல்லவராக இருக்கிறார். நீங்கள் முற்றிலும் தேவனால் கழுவப்பட்டு விட்டீர்களானால் உங்களிலிருந்து தேவனுடைய நாமம் மகிமைப்பட தேவ கிருபை உங்களின் வெளிப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். நாம் தேவ கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல தகப்பனே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான நாளிலும் நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த இந்த நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கே தெரியாது எங்கள் அவயவங்கள் எல்லாம் தனித்தனியாய் அவை இஷ்டத்திற்கு பாவம் செய்து கொண்டு இருக்கிறது. உம்முடைய இருதயத்தை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறது. உம்மை விட்டு எங்களை தூரப்படுத்துகிறது. ஆனாலும் ஆண்டவரே, அவற்றை அறிந்து கொள்ளும் கிருபை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கண்கள் உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். எங்கள் நாவுகள் உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். உம்முடைய இருதயங்கள் உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். இந்த அதிகமான பாவங்களை செய்கிற இந்த 3 அவயவங்களும் உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு விட்டால் தேவனே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விடுவோம் என்று விசுவாசிக்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் தேவன் கற்றுத்தந்தபடி இந்த வார்த்தையை கேட்க அனைத்து பிள்ளைகளும் தங்களுடைய கண்களையும் நாவுகளையும் இருதயங்களையும் இரத்தத்தினால் கழுவ ஒப்புக் கொடுத்து உடைய பரிசுத்தத்துக்குள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள கிருபை தாரும். எங்களெல்லாம் அனைவருக்கும் அந்த உதவி நீ செய்ய வேண்டுமாய் கேட்கிறோம். தொடர்ந்து உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு ரட்சகர் மூலமாக இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். காட் bless you all. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே வேளையில் ஆடிய நெஞ்சும் வாரிரோ. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சும் வாரிரோ.